ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வசிஷ்டாசனான்னு ஒரு ஆசனா. வசிஷ்டான்னு ஒரு சேஜ் இல்லைனா ரிஷி, அவர் பேர் மேபி கேட்டிருப்பீங்க. வெரி ஃபேமஸ் ரிஷி இந்தியாவில். கதை என்னென்னா, மகரிஷி வசிஷ்டா இந்த போஸ்ட்லேயே அட்லீஸ்ட் 300 வருஷம் தியானம் பண்ணாருன்னு அது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு ஈஸியாக இந்த போஸ்டில் தியானம் பண்ண முடியும்னா உங்களுக்கும் எங்களுக்கும் டெஃபினட்டாக ஹோல்டு பண்ண முடியும். ஸோ அந்த போஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். போஸோட பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? யோகாவில் ஸ்ட்ரென்த் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். சில பேர் என்ன யோசிப்பாங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி மட்டும் இருந்தால் ஓகே. நோ, ஆக்சுவலி ஸ்ட்ரென்த்தும் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டும் சேர்ந்து ஈக்குவல் பேலன்ஸில் இருந்தால் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் டு பில்ட் தட் ஸ்ட்ரென்த் இன் த பாடி, எஸ்பெஷலி சைட் பாடி. ஓகேங்களா? ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இந்த போஸ் பண்ணுவாங்க. போஸ் எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸோட ஃபவுண்டேஷன் இந்த பிரம்மனாசனம் தான். ஸோ உங்கள் 2 கையும் 2 முட்டியும் கீழே இருக்கணும். ஓகேங்களா? ரிமெம்பர், ஃபிங்கர்ஸ் ஆல்வேஸ் இது மாதிரி வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்போ தான் மேட்டை பிடிக்கணும். ஸோ காலை வச்ச உடனே உங்கள் லெஃப்ட் லெக்கை மேட்டோட பின்னாடி பாகத்துக்கு எடுத்துன்னு கையை மேலே தூக்கி வானத்தை தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் இப்படி வயிறை வெளியில் வச்சு இப்படி இருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் தட் ஸ்டமக் இஸ் புல்ட் இன், பாடி இஸ் இன் அ நைஸ் ஸ்ட்ரெயிட் லைன். இது பிகினர் லெவல். ஓகே, ஸோ கையை மேலே தூக்கி இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் லெவல் 2 இப்போ போக போகிறோம். அது எப்படின்னா, உங்கள் டோஸை வச்சு மேட்டை நல்லா கிரிப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இதை அடியில் இருக்கிற கால் லிஃப்ட் பண்ணி ரைட் லெக்கை ஜாயின் பண்ணணும். 2 காலும் ஒன்றுக்கு முன்னாடி வைக்கலாம், இல்லைனா ரெண்டும் டச் பண்ணுற மாதிரி அப்படியும் வைக்கலாம். ஸோ போஸை ஹோல்ட் பண்ணி 5 breaths இருக்க போகிறோம். ஐ ரெடி? 5 4 3 2 and 1. 2 கையும் ஸ்லோவாக மேட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு முட்டியை பெண்ட் பண்ணி திருப்பியும் தரைக்கு வாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆசனா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வசிஷ்டா இந்த போஸில் 300 years தியானம் பண்ணார்னா we should be able to do at least 5 seconds. இல்லைன்னா நம்ம உடம்போட ஸ்ட்ரென்த்தே இட்ஸ் கெட்டிங் லெஸ். ஸோ வி ஷுட் கீப் ப்ராக்டிஸிங். டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த உடம்போட ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் எல்லாமே மேலே ஏற்றி யூ ஷுட் பி ஏபிள் டு டூ anything you want. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் டெய்லி அண்ட் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.